Welcome to our channel. Today we will learn 9th standard science unit 5 magnetism and electromagnetism. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய क्वेश्चन ஆன்சர் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 1 மார்க் क्वेश्चनோட ஆன்சர் வந்து வீடியோ போட்டுருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் இன் பிரீஃப்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 56ல இருக்கு. பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கலாம். இதில் கீழே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா த லா ஸ்டேட்ஸ்னு ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த லா ஸ்டேட்ஸில் ஆரம்பிக்கிற இதில் இருந்து எது வரலும் நம்ம காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கண்டக்டர். ஓகேவா? இது வரலும் ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 53ல இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கிறோம். 53ல் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கீழே இருக்குன்னா இந்த 3 லைன்ஸு இதை காப்பி பண்ணிக்கிங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் த நம்பர் ஆஃப் இதில் இருந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வரணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வரணும், காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஆன் எலக்ட்ரிக் மோட்டார்னு இருக்கும். இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. பார்க்கலாம். அதாவது பேஜ் நம்பர் 58மா, 59ல் கிடையாது, பேஜ் நம்பர் 58ல் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் மோட்டாரோட மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 58 எடுத்தாச்சு. இங்கே எலக்ட்ரிக் மோட்டார் டாபிக் இருக்கும். இதில் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார்னு இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து மெயின் பார்ட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மேக்னெட். ஓகேவா? செகண்ட் என்ன ரைட் பண்ணலாம், கார்பன் பிரஸ், பூரிகை சொல்கிறோம்ல அது. பெர்மனன்ட் மேக்னெட்னா நிலைக்காந்தம், கம்யூட்டேட்டர். நெக்ஸ்ட்டு காயில், கம்பி சுருள்னு சொல்லுவாங்க, அந்த காயில் இருக்கும். இந்த 4 பார்ட்ஸையும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம் ஆஃப் ஆன் ஏசி ஜெனரேட்டர். ஏசி ஜெனரேட்டரோட டயக்ராமை ட்ரா பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணணும். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 60ல் இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 60ல் இங்கே இருக்குது டயக்ராம் இருக்குல்ல, ஏசி ஜெனரேட்டரோட டயக்ராம். இதில் வந்து 2 டயக்ராம் இருக்குன்னா ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3 பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த 3 பாக்ஸில் சென்டர் பாக்ஸில் ஒரு கோடு போட்டு இங்கே ஏரோ மார்க் ABCD இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம என்னென்னா இங்கே மார்க் பண்ணணும் ஸ்லிப் ரிங்ஸ். இது என்னதுன்னா S1 S2ன்னு மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்லிப் ரிங்ஸ் லேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்னது, ப்ரஷஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு B1 B2 S1 S2, இந்த சைடு B1 B2, இங்கே ஸ்லிப் ரிங்ஸு, ப்ரஷஸ். இது என்னென்னா லோடு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி லேபிள் பண்ணணும், மார்க் பண்ணணும். திஸ் ஒன் ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் இதோட ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசின்னு ரைட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. த வோல்டேஜ் ஆஃப் ஏசி கேன் பி வேரிட் ஈஸிலி யூஸிங் எ டிவைஸ் கால்ட் எஸ் டிரான்ஸ்ஃபார்மர். The AC can be carried over long distances using step-up transformers. The loss of energy while distributing current in the form of AC is negligible. Direct current cannot be transmitted as such. The AC can be easily converted into DC. Generating AC is easier than DC. The AC can produce electromagnetic induction which is useful in several ways. இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபரன்சியேட் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 61ல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம வந்து டேப்லர் காலம் போட்டு கூட ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃபரன்சியேட் கேட்டனால ஃபஸ்ட்டு காலமில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், செகண்ட் காலமில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரைட் பண்ணிவிட்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த காலமில் கீழே இந்த 2 பாயிண்ட்ஸும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து VSIP இது வரலாம். இன் ஸ்டெப் செகண்ட் பாயிண்ட் வந்து இன் ஸ்டெப் இதில் இருந்து NSNP இது வரலாம் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து VSVP, இது இன் ஸ்டெப் டவுன்லேருந்து NSNP இந்த மாதிரி இது வரலாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? திஸ் ஒன் 6th ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th ஒன், எ போர்ட்டபிள் ரேடியோ ஹேஸ் எ பில்ட் இன் டிரான்ஸ்ஃபார்மர் so that it can work from the mains instead of batteries. In this a step up or step down transformer give reason கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். A step down transformer is used in a portable radio in order to reduce the voltage. ஓகேவா? இந்த 2 லைன்ஸு 5th ஒன் ஆன்சராக காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th ஒன்,
சாரி திஸ் ஒன் 7th ஒன் ஆன்சர். ஓகேவா? சாரி இது வந்து 5th கிடையாதுமா, 7th ஒன் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஸ்டேட் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 63ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் இதுக்கு ஆன்சர். த பினாமினன் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் எ க்ளோஸ் சர்க்யூட் டியூ டு த சேஞ்ச் in magnetic field in the circuit is known as electromagnetic induction. This one 8th one answer. Next நம்மளுக்கு ஆன்சர் அண்ட் டீடைல் 6th ரோமனில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ டிசி மோட்டார்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 58ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் மோட்டார்னு இருக்கும். அது கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கிங்க. ஆன் எலக்ட்ரிக் மோட்டார் இஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த 4 பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், வென் எலக்ட்ரிக் கரண்ட் இதிலேருந்து மோட்டார் வரணும், மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே ஒரு 4 லைன்ஸ் இருக்குது, இதையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதை மட்டும். ஓகேவா? இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறேன், மேலே இருக்குல்ல, இது மட்டும் கரண்ட் அவுட்டு, கரண்ட் இன். இதில் வந்து ஃபோர்ஸ் இங்கே, காயில் இங்கே இருக்குது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், இது ரொட்டேஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குமா, ரொட்டேஷன் வரும். நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கு, இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணணும். நம்ம வந்து எ சிம்பிள் காயில் இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரொட்டேட் வரணும், ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இதான் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டாரோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதா. இப்போ இதையும் ட்ரா பண்ணி இங்கே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஏற்கனவே 3rd கொஸ்டினில் பார்ட்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இப்போ இதை ட்ரா பண்ணி லேபிள் பண்ணிக்கிங்க. இந்த படம் மட்டும் கூட போதும், நீங்கள் இது கூட தேவையில்லை. பட் ஆனால் பிக் கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க, இந்த படம் மட்டும் கூட நீங்கள் ட்ரா பண்ணால் கூட போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இஃப் த கரண்ட் ஃப்ளோ, இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 எல்லா பாயிண்ட்ஸையும் யூஸ்டு வரல இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வென் த கேப், இதிலேருந்து காயில் வரணும். ஓகேவா? இது வரல ரைட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டர்னால் என்னென்னு எழுதிக்கிட்டு இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், இதையும் காப்பி பண்ணிக்கங்க. பிக்சர் ட்ரா பண்ணுறது இது மட்டும் கூட போதுமா, பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் இந்த இது ட்ரா பண்ணி அதனால் அமைப்புன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த ட்ரா பண்ணி இந்த பார்ட்ஸ் லேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட 2 டைப்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 61ல் இருக்குது, பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், புக் பேஜ் நம்பர் 61 எடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம 5th ரோமனில் 6th ஒன் ஆன்சராக இதை பார்த்துருக்கோம். நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட்டில் பார்த்தோம், டேப்லர் காலம் போட்டு நான் ரைட் பண்ண சொன்னேன். இது அப்படியே நம்ம பேராகிராஃபாகவே இங்கே ரைட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலுக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டிலேருந்து என்எஸ்என்பி இது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஹைட்டிங் போட்டுட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இங்கே ப்ரைமரி காயில் என்எஸ்என்பி இது வரல காப்பி பண்ணிக்கிங்க. செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர் இந்த ரெண்டுமே காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பாருங்கள், ட்ரா எ நீட் டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜெனரேட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங். அதாவது ஏசி ஜெனரேட்டரை நல்லா நீட்டாக டயக்ராம், அதோட டயக்ராமை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 60ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இது நல்லா இந்த ட்ரா ஏற்கனவே நம்ம வந்து 4th கொஸ்டினுக்கு 5th ரோமனில் 4th ஒனுக்கு ஃபஸ்ட்டு பிக்சர் மட்டும் ட்ரா பண்ண சொன்னேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஏசி ஜெனரேட்டருக்கு 2 பிக்சருமே ட்ரா பண்ணணும். ஓகேவா? கேஸ் 1 கேஸ் 2 2 பிக்சருமே ட்ரா பண்ணி இந்த பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே இந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே வென் த காயில் இஸ் ரொட்டேட்டட் இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே இங்கே வந்து ரொட்டேஷன் ஆஃப் த காயில் இது வரலும் காப்பி பண்ணிக்கங்க. 3rd டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேவா? இங்கேருந்து இந்த பிக்சர் ட்ரா பண்ணி பார்ட்ஸில் லேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கோங்க. 3rd ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டினோட ஆன்சர் போட்டாச்சு. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.